வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இது ஒரு நன்றியில்லாத உலகம் என தனது கோபத்தை வெளிப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ. மொட்டு கட்சியுடன் மோத முற்பட்டால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என அனுர அரசை எச்சரித்த நாமல் ராஜபக்ஷ. இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உண்மையினை அம்பலப்படுத்திய இலங்கை கடற்படை. இனி விரிவான செய்திகள். சட்டமா அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த குற்றச்சாட்டானது இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய கிறிஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படுவது தொடர்பில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ஷ இந்த வழக்கில் சந்தேக நபராக முன்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகளுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருந்தால் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றிருப்பார் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், விடுதலை புலிகளை நசுக்கியதால் எல்லோரது பரம்பரைக்கும் ஏற்படவிருந்த கஷ்டம், இதனை நாங்கள் செய்ததால் நாமும் எங்கள் பரம்பரையும் கூட கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்ற உண்மையை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருந்தோம் என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மதிப்பை பலர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றும் கூறியுள்ளார். அவரின் மதிப்பை புரிந்து கொள்ள நீண்ட காலம் தேவைப்படும். நாட்டு மக்களுக்காக பாடுபட்ட தனது தந்தையை நேசித்தவர்கள், விமர்சித்தவர்கள் மற்றும் நிராகரித்தவும் உள்ளனர். இது நன்றியில்லாத உலகம். எனினும் நாங்கள் அவ்வாறான மனநிலையுடன் மக்களுக்காக பணியாற்றவில்லை. நாங்கள் நேர்மையாக பணியாற்றினோம். அதன் காரணமாக மஹிந்த இன்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் விடுதலை புலிகளை தோற்கடித்து நாட்டுக்கு நன்மை செய்தமையினால் மக்களால் வெறுக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நாமல் கவலை வெளியிட்டுள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாவை சேனாதி ராஜாவை பார்ப்பதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி காண்டிமன் என்போர் சென்றுள்ளனர். இவரது உடல்நிலை மோசமடைந்து வருவதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் அவரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சென்று பார்வையிட்டுள்ளதோடு குடும்பத்தினர் மற்றும் மகன் ஆகியோருக்கு ஆறுதல் கூறியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மொட்டு கட்சியுடன் மோத முற்பட்டால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்பதை எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், எங்களது கட்சிக்கான ஆதரவும் மக்கள் கூட்டமும் கூடிக்கொண்டு செல்வதோடு பிரச்சினைகளும் அதிகரித்து செல்கின்றது. நாம் அரசியல் செய்கிறோம். எமக்கு தனிப்பட்ட நோக்கங்கள் கிடையாது. சில அரசியல் கட்சிகள் அடக்குமுறையில்தான் அரசியல் செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றன. இவர்களிடம் நாட்டை முன்னேற்றும் திட்டங்கள் எதுவுமே கிடையாது. இந்த அரசாங்கத்திற்கு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க நேரம் போதவில்லை என்றே தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் நமது ஜனாதிபதி அனுராதபுரத்தின் விவசாய குடும்பத்திலிருந்து ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். ஆனால் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்குவதாக கூறியும் கூட இன்னும் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. எமக்கு யாருடனும் மோத வேண்டிய தேவை கிடையாது. எம்முடன் மோத எவரேனும் ஒரு தரப்பு முற்பட்டால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றில் இலங்கை கடற்பரப்பில் வைத்து 13 இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட போது இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர்ஸ்தானிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை வெளிவிவகார அமைச்சிடம் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரமும் இந்திய விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கடற்றொழிலாளர்கள் பிரச்சினையை மனிதாபிமான ரீதியாக கையாள வேண்டும் எனவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையேயான புரிதல் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நீண்ட நாட்களாக மட்டக்களப்பு கொட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மண்முனை பிரதேசவாவியை அண்டிய அடர்ந்த காட்டுப்பகுதியில் இயங்கி வந்த பாரியளவிலான கசிப்பு உற்பத்தியை விசாரணை பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளனர். இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சுற்றி வளைப்பில் 23 பேரல்களில் சுமார் 14,50,000 மில்லி லிட்டர் கோடா மற்றும் 750 போத்தல்களில் 5,205 மில்லி லிட்டர் கசிப்பு, பெருமளவிலான உபகரணங்கள், பேரல்கள், போத்தல்கள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த தோணியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட
மீட்கப்பட்டவை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கை கடலில் இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உண்மையின் என்ன நடந்தது என்ற தகவலை வெளியிட்டுள்ளது இலங்கை கடற்படை. இலங்கை கடற்பரப்பில் நள்ளிரவு நேரத்தில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்கள் குழு ஒன்று கடற்கரை அதிகாரியின் துப்பாக்கியை கைப்பற்ற முயற்சித்ததால் 2 இந்திய மீனவர்கள் காயமடைந்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறைக்கு அப்பால் இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீன்பிடி படகுகள் நடமாடுவதை இலங்கை கடற்படையின் வடக்கு கட்டளைத்தள அதிகாரிகள் நேற்றிரவு அவதானித்தனர். இதனை அடுத்து இலங்கை கடல் பகுதியிலிருந்து மீன்பிடி படகுகளை வெளியேற்றும் விசேட நடவடிக்கையை வடக்கு கட்டளைத்தள கடற்படையினர் மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு இலங்கை கடற்பரப்பில் தொடர்ந்தும் தங்கியிருந்த இந்திய மீன்பிடி படகை கடற்படையினர் கைப்பற்றப் போவதாக எச்சரித்தனர். இந்திய மீன்பிடி படகில் 13 இந்திய மீனவர்கள் இருந்தனர். இந்திய மீன்பிடி படகு கடற்படையின் சட்டப்பூர்வ உத்தரவுகளுக்கு இணங்காமல் தொடர்ந்தும் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதால் இலங்கை கடற்படையினர் ஒரு குழு இந்திய மீன்பிடி படகில் ஏறி அதை கைப்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதன் போது இந்திய மீனவர்கள் ஒரு குழுவாக ஆக்ரோஷமாக செயற்பட்டதுடன் அவர்களது மீன்பிடி படகை விரோதமான முறையில் இயக்கி கடற்படையினரின் ரோந்து படகை மோதும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் கடற்படையினருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் இந்திய மீன்பிடி படகில் கடற்படையினர் ஏறிய போது இந்திய மீனவர்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவாக கடற்படையினரை தாக்க முற்பட்டனர். கடற்படை அதிகாரி ஒருவரிடமிருந்து துப்பாக்கியை பறிக்க முயற்சித்தனர் இந்திய மீனவர்கள். இந்த நிலையில் தற்செயலாக துப்பாக்கி வெடித்து இந்திய மீனவர்கள் 2 காயம் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து காயமடைந்த 2 மீனவர்களும் கடற்படையினர் ஆரம்ப முதலுதவிகளை வழங்கியதுடன் மேலதிக சிகிச்சைக்காக உடனடியாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதை மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் கடற்படையினர் காங்கேசன்துறை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட இந்திய மீன்பிடி படகு மற்றும் எஞ்சிய மீனவர்கள் இன்று காலை காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலிட்டி கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில வர்த்தகர்கள் வெள்ளை அரிசியுடன் சிவப்பு அரிசியை கலக்கும் மோசடியை நுகர்வோர் விவகார அதிகார சபை CAA கண்டுபிடித்துள்ளது. CAA தகவல் பணிப்பாளர் அசோல பண்டாரவின் கூற்றுப்படி இந்த மோசடி நடைமுறை தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதையடுத்து மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறிவைத்து சோதனை நடத்த ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சிக்கல்களை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் விலை தொடர்பான விதிமுறைகள் மீறும் வர்த்தகர்கள் மீது CAA அதன் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக அரசு கட்டுப்பாட்டு விலைக்கு மேல் அரிசி விற்பனை செய்யப்படுவதை தடுக்க 140க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டன. கம்பஹா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது பல்பொருள் அங்காடி ஒன்று விலை உயர்த்தப்பட்ட அரிசியை விற்பனை செய்ததை கண்டுபிடித்ததுடன் அந்த பல்பொருள் அங்காடிக்கு 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்தது CAA.